மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். இந்த ரிச்சா பைலட் உட்காந்துருக்கிறது விஜய் வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி நடந்து வருவார். வேற்று உலகம் தாங்க நியூசிலாண்டு, இந்த சவுத் ஐலாண்டு. மவுண்ட் குக் நேஷனல் பார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அட்டகாசம், பிரமாதம், அல்டிமேட் வியூ. இந்த நாட்டில் முதல் கால் வச்ச யூரோப்பியன் பேரையே வச்சுட்டாங்க, மவுண்ட் குக். இதெல்லாம் பாருங்க, நியூசிலாண்டோட ஒரு குட்டி கிராமம் மொத்தமே. இங்கே பாருங்க, இந்த ரோடு தான் அவகேடோ கார்ன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே. நோ கேம்பிங் கிளியராக போட்டிருக்கு. மாட்டினாங்கன்னா பெரிய லெவலில் ஃபைன் போட்டுருவாங்க, நிற்காதீங்க இருந்தாங்க. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்ரிட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஓகேங்க, சூப்பராக அந்த புக்கேக்கி லேக் மற்றும் மவுண்ட் குக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த இடத்துக்கு கிளம்புவோமா? போகிற வழியில் இன்னும் 2-3 சீனிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1-2 பெஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் டிரைவிங். இப்போ பாருங்கள், சூரியன் வந்தோன்னே என்னமா இருக்குது பாருங்கள் வியூவு. ஸோ இதுக்கு தான் வந்து காரை இங்கே நிறுத்தியிருக்கேன். இங்கே பாருங்கள், கேமராவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம சைடில் இதுதானே வியூவு. ஸோ இங்கே வைக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறனால இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். செக்ஷன் கேப்பை வச்சு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் தூரத்தில். ஃபஸ்ட்டு ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். சரியா? சூப்பராக இருக்குது. அப்படி எவ்வளோ அக்வா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் வியூவு. இருங்க, ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்து போடுறேன். பிரமாதமாக இருக்குது இடம். வீடியோ எடுத்துருவோமா? சூப்பராக இது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சும்மா அக்வா ப்ளூ கடலில் வெயில் வந்த உடனே லேக் புக்காக்கியும் அந்த மவுண்ட் குக்கும் இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துருங்க. இந்த அழகை தாங்க, இதுக்கு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது தாங்க த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நியூசிலாந்து சீனிக் லுக். இதுதாங்க. இப்படி ரோடோடு வரும்போது எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நல்லா இருக்கா? அந்த லேக் ப்ளூவுக்கும் அந்த மவுண்ட் ப்ளூக்கும் அதுக்கும் ஃபுல் வியூ கம்ப்ளீட்டாக தெரியுது. ஹாப்பியா? இதைத்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நம்ம ட்ரைவ் பண்ணி அதை நிறைவேற்றியாச்சு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். இந்த அதர் வேர்ல்ட்லி வியூன்னு சொல்லுவாங்கல்ல, வேற்று உலகம், அந்த மாதிரி ஒரு வேற்று உலகம் தாங்க நியூசிலாண்டு, இந்த சவுத் ஐலாண்டு. முக்கியமாக இந்த மவுண்ட் குக் மற்றும் லேக் புக்காக்கி உண்மையாலுமே வேற லெவல் அப்படின்னா இதுதான். இன்னொரு லுக் அவுட் பாயிண்ட்டுங்க. கடைசியாக மவுண்ட் குக் போகிறதுக்கு முன்னாடி, வில்லேஜ் போகிறதுக்கு முன்னாடி கிளென்டானருங்கிற இடம், ஒரு குட்டி டவுனு. ஸோ அங்கே நிறுத்தி ஒரு வியூ பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஒரு 3 கிலோமீட்டர் தான், முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நியூசிலாண்ட்லேயே மிக அழகான ரோடுகளில் இது ஒன்றுங்க. அந்த லேக் புக்காக்கியை ஒட்டி அந்த மவுண்ட் குக் போகிற இந்த ரோடு தான். கரெக்டாக நம்ம வர்றப்போ வெயில் அடித்து சூப்பராக முடிச்சிட்டோம் பாயிண்ட்டை. எப்படி மவுண்ட் குக் ஆப்போசிட்டில் நல்லா தெரியுதா? லைட்டாக மேகம் மறைச்சிருக்கு, பட் தெளிவாக வந்து அந்த பீக் தெரியுதுங்க. பீக் முனை மட்டும் தெரியுது.
ஓகேங்க, ஃபைனல் லுக் அவுட் பண்ணிங்க தான் அப்படி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க, செம வியூ. ஸோ லேக் வியூலாம் தாண்டிட்டோம். இது வந்து கிளான்டானர் அப்படிங்கிற ஒரு டவுனுங்க. டவுன் இல்லை, ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அந்த பக்கம் டவுன் இருக்குது, தாண்டி வந்துட்டோம். சரியான வியூ. அந்த பக்கம் தான் வந்து லேக் புக்காக்கி இருக்குது. இங்கே புக்காக்கி நதி இருக்குது, அதுதான் போய் புக்காக்கி லேக்கில் கலக்குது. ஸோ லேக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது அங்கேயோட. பாருங்க என்ன வியூ பாருங்கள், வியூக்காக தான் எல்லோரும் வராங்க. கரெக்டாக காலையிலேருந்து ஒரே மேகமூட்டமாக இருந்தது, மதியத்துக்கு மேலே சும்மா இப்போ சூப்பர் வெயில், அருமையாக இருக்குது. எல்லாருமே சைனீஸ் தான். இந்த ரோடில் இருந்தால் உங்களுக்கு அந்த நியூசிலாந்து நடித்த அந்த வால்பேப்பர்ஸு பிக்சர்ஸாக வருங்க. அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வியூ பார்த்துருங்க. ஆடு கத்துது இங்கே பார்த்தீங்களா, வந்துட்டு இருக்கு ஆடு. பக்கத்தில் எங்கோ ஆடு ஃபார்ம் இருக்குது, ஜாலியாக மேய்ஞ்சிட்டு போயிருங்க. அது பாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. பட் ஆனால் ஆடு ஃபார்ம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வேலி போட்டிருப்பாங்க. ஸோ சூப்பராக இந்த வியூ பாயிண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க மவுண்ட் குக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக வேடிக்கை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நியூசிலாந்து ரோடுகளில் பயணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, கார் ஓடிட்டு போகணுன்னு. அது இன்னைக்கு நிறைவேறிச்சுப்பா இந்த டிரான்ஸ்ஃபர் காரனால. நீங்களும் ஒரு காரணம். உங்கள் உற்சாகமும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது, நான் நியூசிலாண்டு வந்திருக்க முடியாது. ஸோ நானும் பார்க்குறேன், நீங்களும் விர்ச்சுவலாக பாருங்கள். நீங்கள் வர்றதுனாலும் நான் சொன்ன இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட்டில் முடிக்கலாம் நியூசிலாண்டை. இந்த பக்கமாக அங்கே ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம், சூப்பராக இருக்குது. சரியான வியூ. இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிடலாம். அந்த கேமராவில் பார்த்துருப்பீங்க, வந்ததை வளைச்சி விட்டுறதா இல்லை இந்த இடத்த. பாருங்க, இது வந்து புக்காக்கி நதிங்க. இது அப்படியே பயணித்து கடைசியாக வந்து அங்கே இருக்க அந்த ப்ளூ லேக் பார்த்தோம்ல, புக்காக்கி லேக், ரெண்டு ஒரே பேர் தான், அங்கே போய் கலந்துடும். இது வந்து அந்த இதிலேருந்து வர்றதுங்க, மவுண்ட் குக் அந்த மலைகள், ஐஸ் மலைகள்லேருந்து உருகி வர்ற தண்ணி தான் ஆறாக ஓடி அந்த லேக்கில் கலக்குது. இந்த சாமி படத்தில் என்னமோ பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பாட்டுட்டு அதெல்லாம் இந்த ஏரியாலாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரிமோட்டாக மவுண்டெயின்ஸில் போயிட்டு ஹெலிகாப்டரில் ரெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு இங்கே ஷூட்டிங்க்கெலாம் இது இருக்குது, கம்பெனிஸ் அவங்க விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் அந்த மவுண்டெயின்ஸில் போயிட்டு ஹெலிகாப்டரில் எல்லாம் ஓடி ஆடி பாட்டு எடுக்க வேண்டியது தான். நிறைய எடுத்துருக்காங்க அந்த மாதிரி பாட்டு. இன்றைக்கின்னு பார்த்து என் தொண்டை இது மாதிரி ஆனது தான் பெரிய துரதிஷ்டம். பட் பரவாயில்ல விடுங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு வியூ? தகட்ட பார்த்தாச்சா? நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட். என்ன அந்த பீக் ஃபுல்லாக மூடிடுச்சு இதால், மேகங்களால். பட் இருந்தாலும் ஓகே, அந்த ஐஸ் மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனல் வியூங்க பிஃபோர் மவுண்ட் குக் வில்லேஜ். அப்படி ஃப்ளாட்டாக போகுது, எல்லாமே தெரியுது, கம்ப்ளீட் வியூ பார்த்துங்க. எத்தனை கார் வருது வரிசையா. வந்துட்டோங்க, மவுண்ட் குக் நேஷனல் பார்க் வந்தாச்சு. ஆக்சுவலாக இது ஒரு தேசிய பூங்காவோட ஒரு பகுதி தான் அந்த வில்லேஜ் மற்றும் இந்த மவுண்ட் குக் மவுண்டைன் பீக் எல்லாமே. ஸோ
நேஷனல் பார்க்குள்ள என்டர் ஐட்டம். மவுண்ட் குக் நேஷனல் பார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மணி மாலை 5:30ங்க. வந்தாச்சுங்க மவுண்ட் குக் கிராமத்துக்கு. ஸோ அங்கே இருக்குது கிராமம், ஹோட்டல்ஸு அதெல்லாம் அங்கே இருக்குது, ரெசார்ட்ஸு ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு சிலது அங்கே இருக்குது. பட் இங்கே வந்து பெய்டு பார்க்கிங் அந்த பக்கம். ஸோ மக்கள் எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் ரோட்டுக்கு இந்த பக்கம் நிறுத்திருக்காங்க. நானும் நிறுத்திட்டே எல்லாம் லாக் பண்ணிட்டேன். ஆல் டன். அப்படியே கிளம்பலாமா? மணி 5:30, 8:30 மணி வரைக்கும் இருக்குது வெளிச்சம் இருக்கும். ஸோ 2-3 மணி நேரம் இருக்குது இன்னும். நல்லா சூரியன் இருக்குது. ஸோ இப்போயே போய் அந்த மவுண்ட் குக்கை பார்த்துட்டு வந்துடுவோமா லுக்கு. ஸோ நிறைய இடங்களில் லுக் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே அழகாக ஒரு ஹூக்கர் வேலின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுக்கு வந்து இதுதான் முக்கியமான ட்ரெக். நிறைய ட்ரெக்ஸ் இருக்குது. அதில் ஃபேமஸ் ஹூக்கர் வேலி ட்ரெக்கு போய் பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதில் வராங்க பாருங்களேன். இதில் போயிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போக வேண்டியதான். ஹலோ, இஸ் திஸ் த வே டு ஹூக்கர் வேலி? No, I believe it's this way. தட்ஸ் வே. இப்போ எப்படி இதில் போகிறாங்க? இதில் தான் இந்த பக்கம் ஒரு இது இருக்குமோ? சரி வாங்க, நம்ம நீர்வழியிலேயே போயிடலாம். 1.5 கிலோமீட்டர் மேலே 1.5 கிலோமீட்டருக்கு இல்லைங்க, 3 மணி நேரம் நடக்கணும். ஸோ நல்லா வெயில் இருக்கும்போது நடந்து வேடிக்கை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஜாலியாக வந்துக்கலாம். ஓகேவா? சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டேன், போகலாம் வாங்க. எப்படி மவுண்ட் சூப்பராக இருக்கா? என்ன மேகம் மூடிடுச்சு, மற்றபடி இடம் சூப்பர். ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு குட்டி ஹைக் பண்ண போகிறேங்க, ட்ரெக்கிங். இதுக்கு முன்னாடி நம்ம கிர்கிஸ்தானில் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஜாலியாக அந்த மலையெல்லாம் ஏறி இறங்கி ஆத்தாலாம் கடந்து அந்த இதை பார்த்தோம். கிர்கிஸ்தானோட ஹையஸ்ட் பீக் லெனின் பீக் பேஸ் கேம்ப் போனோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே மவுண்ட் குக் பார்க்குறதுக்காக வியூ பாயிண்ட் நிறைய அங்கங்கே இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் ட்ரெயில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ட்ரெக் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு 3 பிரிட்ஜு கிராஸ் பண்ணால் ஃபைனல் வியூ பாயிண்ட் இருக்காமா. பட் செகண்ட் பிரிட்ஜில் ஏதோ பிரச்சனைங்கிறதுனால க்ளோஸ்ட் ஆமாம் டெம்பரவரி. ஸோ அது வரைக்கும் தான் போக முடியும் நாங்கள். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க. ஹூக்கர் வேலி ஸ்ட்ரைட் நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் எல்லாருக்கும் ஃபேமஸ் இந்த ஹூக்கர் வேலி தான். மறந்துடாதீங்க, ரிமெம்பர் த நேம் ஹூக்கர் வேலி. போகலாம் வாங்க. அட்டகாசமான ட்ரெக். டைம் இருக்குது, 5:30 தான். போயிட்டு 7, 7:30, 8 மணிக்குள்ளே வந்துடலாம். எட்டுறதுக்குள்ளே தங்குறதுக்குலாம் இடம் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வாங்க. பட் நேந்திரிமா, நான் நாளைக்கு காலையில் கூட யோசித்தேன். நாளைக்கு காலையில் வெதர் பார்த்தா ஒரே க்ளவுடியாகவும் லிட்டில் ரெயினாகவும் இருக்குது. இப்போ ஏதோ பரவாயில்ல, சன் அடிக்குது, அதனால் இப்பயே முடிச்சிடலான்னா சரி வர்றேன் வாங்க. இதுதாங்க அஃபிஷியல் என்ட்ரி பாயிண்ட்டு ஹூக்கர் வேலிக்கு. ஹூக்கர் பள்ளத்தாக்கு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த செகண்ட் பிரிட்ஜ் இது க்ளோஸ்டு. ஸோ அதனால் நம்ம செகண்ட் வரைக்கும் தான் போக முடியும். யூஸ்வலாக இப்போ போகிறவங்கலாம் முதல்லலாம் வந்து 3rd தாண்டி போக முடியும் லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. பட் இதில் பிரச்சனைங்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் போகலாம், நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இப்படியே போய் செகண்ட் வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம், அதுவே சூப்பராக தான் இருக்கும். அதை தாண்டி இந்த மியூலர் லேக்னு ஒரு லேக் இருக்குது, அதை பார்க்கலாம் சூப்பராக. ஹூக்கர் லேக் 3rd தாண்டா தான் போக முடியும். பட் இது க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம முல்லர் லேக்கை மட்டும் பார்த்துடலாம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மவுண்ட் குக் தெரியும்னு வைங்களேன். போகலாமா வாங்க. நிறைய பேர் நம்மளே மாதிரி 5:30 தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் 9 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங், ஐஸ் மலை ட்ரெக்கிங். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த வெஜிடேஷனில் இப்படி சூப்பராக வித்தியாசமாக இருக்கா. நிறைய ட்ரெக்கிங் இருந்தாலும் இந்த ட்ரெக்கிங் ஹூக்கர் வேலி ட்ரெக் வந்து ரொம்ப ஃபேமஸ் நியூசிலாண்டில். அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப படிப்படியாக கிராஜுவலாக மேலே ஏறுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது நடக்கிறதுக்கு. ரொம்ப ஒரு ஈஸியான ட்ரெக். குழந்தைங்க உட்பட எல்லாத்தையுமே இது பண்ணலாம். நிறைய சின்ன பசங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க பாருங்கள், சைனீஸு. ஒரு பையன் ஃபோனை பார்த்துட்டே வரான். 90% சைனீஸ் தான் இருக்காங்க. ஈவன் லோக்கல் கிவிஸ் கூட வரலைங்க. அவங்களாம் எப்போ வேணாலும் வராங்க. இவங்களுக்கு இப்போ தான் லீவு, கரெக்டாக இவங்க லீவு இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். பட் இடம் அற்புதம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்துடும் நினைக்கிறேன். முன்னாடி இந்த முல்லர் லேக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் தாண்டின உடனே நம்ம வந்த நேரம் நல்ல நேரம், நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது வியூ.
அந்த ஒரு குட்டி ட்ரெக்கில் ஃபஸ்ட்டு அந்த முல்லர் லேக் பார்த்துடலாமா? அந்த பக்கம் 3 ஹூக்கர் பாயிண்ட்டுக்கு. பட் முல்லர் லேக்கை சூப்பராக பார்த்துருவாங்க. இப்போ நின்றுருக்காங்க பாருங்க. அடா அட்டகாசம். பாருங்க முல்லர் லேக்கு, அந்த பக்கம் மவுண்ட் குக்கு, ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். செகண்ட் பிரிட்ஜ் அங்கே இருக்குது, அது அலோட் கிடையாது. அது இப்போ போயிட்டு போய் திரும்ப வந்துடலாம். பட் செமையாக இருக்குல்ல இடம். ஐயோ உச்சா கட்டங்க. இது பார்த்தீங்களா ஒரு மாதிரி அப்படியே சாம்பல் கடலில் இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளை சிமெண்ட் கடலில் இருக்குது பாருங்களேன் தண்ணி. மேலே கிளேஷியர் பனிப்பாறைகள், அதிலிருந்து உருகி வர தண்ணினால் உருவான அந்த முல்லர் லேக்கு, அதிலிருந்து ஒரு குட்டி ஆறு முல்லர் நதி எப்படி வெளியில் போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த இதில் கலக்கும்னு நினைக்கிறேங்க, இந்த புக்காக்கி ரிவரில். அது போய் புக்காக்கி லேக்கில் கலக்குது. இந்த வரும்போது பார்த்தோமே அங்கே ப்ளூ கலரில் இருந்து அக்வா ப்ளூ கலரில் அந்த லேக் இருக்குது. பட் இந்த லேக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி சில்வர் கடலில் இல்லை, தண்ணியே பாருங்கள் செம்மையாக இருக்குது. சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிரிட்ஜை நோக்கி போவோம் வாங்க. இங்கே இருக்க வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா ஏதோ vlog பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எதை பண்ணிட்டு இருக்க போகிறோம். வந்துவிட்டோம் முதல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இப்போ தண்ணி குடிக்கணும். நான் நினச்சேன் கீழே போகணும், கீழேலாம் போக மாட்டோங்க. இந்த பிரிட்ஜிலேயே பயங்கர கூட்டம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா ஒரு சைனீஸ் பாட்டி சூப்பராக வந்து நியூசிலாண்டை சுற்றி பார்க்குறாங்க. வயசானாலும் ட்ராவல் பண்ணுறதுல மட்டும் சைனீஸ் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அப்பா என்ன அழகு. அந்த லேக்லேருந்து தண்ணி வர்றது வந்து உச்சபட்ச பேரழகுங்க. 20 பீப்புளா கம்மியாக தான் இருக்காங்க. போகலாம். இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க. உடன் பிரிட்ஜு உட்லேயே கட்டியிருக்காங்க. பிரமாதம் போங்க. அல்டிமேட் வியூ. தண்ணி அப்படியே சில்வர் கடலில் இருக்குது. அப்படியே கான்ட்ராஸ்ட் அந்த லேக் புக்காக்கிக்கு. ஆனால் யாரும் கீழே போகலைங்க. நம்மளாம் இது பண்ணியிருக்காங்க கீழே போகிறதுக்கு. அங்கெங்காவது போனால் போகலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிரமாதமான பிளேஸ். செகண்ட் பிரிட்ஜில் தான் ஏதோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். இருங்க, சென்டரில் போய் எடுப்போம். வியூ மவுண்ட் குக் தெரியுதுங்களா? அதாங்க பீக்கு. கிட்டத்தட்ட 12,000 ஃபீட்டு கடல் மட்டத்திலிருந்து 3,500 மீட்டர் கடல் மட்டத்தில் வசதி இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பீக் நியூசிலாண்ட்லேயே. மவுண்ட் குக்கை பார்த்துட்டோங்க. இதை பார்த்துட்டா நியூசிலாந்தை பார்த்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு பேரழகு. இந்த நாட்டில் முதல் கால் வச்ச யூரோப்பியன் பேரையே வச்சுட்டாங்க மவுண்ட் குக். இவர் பேர்லேயே ஒரு தீவு இருக்குது. அதுக்கு தான் அடுத்தது போக போகிறோம், குக் தீவுகள். ஓகே, அப்படியே போகலாங்களா அடுத்த பிரிட்ஜுக்கு? அது வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் தாண்ட முடியாது. அப்படி போயிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வரலாம். ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் வர முடியும்.
அப்படியே லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்குது பிரிட்ஜ். இங்கே பாருங்களேன். ஏதோ ஒன்று 2 கட்டை உடஞ்சி விழுந்திருக்கோம். ஸோ ரிஸ்க்குனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. போகக்கூடாதுங்கிறாங்க, ஏன்னா ஆற்றுக்கு போயிடுவேன் நான். பயங்கர காற்றடிக்குதுங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அங்கே தான் இருக்குது செகண்ட் பிரிட்ஜு. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. லேக்கு, முல்டர் லேக்கு. தண்ணிக்கு போகிறதுனா போகலாம். இப்படி தண்ணி குடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். கிளேசியர் வாட்டர் தான் பாருங்க. அந்த செகண்ட் பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்ப அதிர்ச்சி. யாருன்னு பார்த்தா நீங்கள் குமார் தானே அப்படின்னு ஒரு கேட்குறாரு. சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து யூஎஸில் இருக்காங்க. ஹலோ ஹாய் சபரீஷ். ஓகே, இப்போ இங்கே வெக்கேஷன் வந்திருக்கீங்களா? ஓகே, யூஎஸ்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்க. ஓகே ஓகே நைஸ். உங்கள் பேர் என்னது? சபரீஷ். சபரீஷ். ஹலோ சரவணன். ஹலோ அபே. லாவண்யா. நைஸ் டு மீட் யூ ஆல். ஓகே 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 நன்றி. கண்டிப்பாக தேங்க்ஸ். ஓகேங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. என்னடா இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரையுமே பார்க்கலையே. இல்லை, நம்ம அண்ணா வீட்டில் தங்கணும், அதெல்லாம் ஓகே. எதேச்சியாக பார்க்கறது சொல்கிறேன். இது வந்து நான் எதிர்பார்க்கல. அமெரிக்காவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது இந்தியாவுக்கு அடுத்தது நம்ம சேனல் பார்க்குறது அதிகமாக அமெரிக்கா, அதுக்கப்புறம் மலேசியா, அதுக்கப்புறம் யூகே, ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மியாக தாங்க பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். இலங்கை தமிழர்கள் நம்மளை வந்து பெருசாக இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் இன்னும் ஸ்ரீலங்கா வரலையே, அதனால தான் பார்க்காம இருக்காங்களோ. நான் யூடியூப்க்கு முன்னாடி 2 தடவை வந்துட்டேங்க, அதனால தான் டிலே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வருவேன். அவ்வளோ வாங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. செகண்ட் பிரிட்ஜு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஃப்ளைட்டெல்லாம் சீப்பாக டிக்கெட் போட்டு கொடுக்குற ஆள் தானே அப்படின்னாங்க. ஏங்க, என்னென்னமோ அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம். அண்டார்டிகா, கியூபா, பாப்பா நியூ கினி, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கான்னு. நீங்கள் என்னன்னா எனக்கு டிக்கெட் போடுறதுலையே அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னேன். இல்லை அதுவும் தெரியும், இருந்தாலும் இது நிறையா உங்களுக்கு ஃபேமஸ் இதுதான் அப்படின்னாங்க. ஓகே நன்றி அப்படி சொல்லியாச்சு. வாங்க, நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறையா வந்து பண்ணியிருந்தா கூட மக்கள் நம்ம எதுவாக ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது இதோட. ஸோ அங்கே இருக்க செகண்ட் பிரிட்ஜு. பட் என்னென்னா போக முடியாது அதுக்கு. ஸோ அதுக்கு கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள், டேஞ்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், நோ என்ட்ரி. ஸோ இவ்வளோ தான், டூரிஸ்ட் இதோட முடியுது. ஆக்சுவலாக என்னென்னா செகண்ட் பிரிட்ஜ் லெவலாக வச்சுருக்காங்க. செகண்ட் பிரிட்ஜு, அப்புறம் ஃபைனலாக தேர்ட் பிரிட்ஜில் தான் இந்த ஹூக்கரோட லேக் இருக்குது. இன்னொரு லேக் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா இன்னும் க்ளோஸாக தெரியும் மவுண்ட் குக். ஸோ அதுதான் வந்து இந்த ஹூக்கர் வேலியோட ட்ரெக்லேயே ரொம்ப ஃபேமஸான ட்ரெக் மவுண்ட் குக்கில் இருக்கிறதுல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ தான் நம்ம பார்க்க முடியும். பட் மவுண்ட் குக்கை பார்த்துருங்க, மேகம் மூடிடுச்சு. பட் பீக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஜூம் பண்ணி காட்டியிருப்போம் தூரத்தில் இருந்து. அவ்வளோதான். ஸோ மவுண்ட் குக் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ட்ரெக் பண்ண மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டு கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. சரி ஓகே, அங்கே ஒரு லுக் அவுட் பாயிண்ட் இருக்குது. நைட்டு தங்குறதுல தான் இருக்குது கச்சேரி. ஏதோ ஒன்று நடந்துட்டு வாங்க, நல்லது. நம்ம பார்க்காததா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் உனக்கு ரஸ்க்கு மாதிரி குமார். ஓ குமார் நீ அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதே முல்லர் லேக்கு தான், பட் இன்னொரு இடத்துல இருந்து. ஓகேவா? அப்படி இதில் நடந்து போய் அங்கேருந்து இருக்காங்க பாருங்க. ஓகே, ஏதோ ஒரு குட்டியாக சாதிச்ச உணர்வு. பெரிய ட்ரக்கெல்லாம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் தான் நடந்திருப்போம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடம்? நான் அப்படி இங்கே உட்காந்து எதாவது சாப்பிட்றேங்க, நீங்கள் அப்படியே அழகாக ரசிங்க. ஓகேங்க, மணி 6:45. வளைச்சி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. சில ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இருங்க, நான் ஜூம் பண்ணி எடுக்கிறாங்களே, மேலேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டுருக்குங்க. நான் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். பார்த்துடலாமா இந்த அட்டகாசமான மவுண்ட் குக்கை ஜூம் பண்ணி? எப்படி இருக்குது பாருங்க இடம். இது ஃபுல் வியூ.
இது அப்படியே ஒரு ஜூம் பண்ணுமா அங்கே பாருங்கள் குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் அழகாக வந்துட்டுருக்கு தெரியுதா? இங்கே பாருங்க அந்த ஐஸ் பனிக்கட்டி மேலே பனிக்கட்டிங்க மேகம் வந்துருச்சு, பனிக்கட்டியிலேருந்து அப்படியே உருகி அப்படியே ஐஸ் ஃபால் வருது பாருங்க. அப்படியே வந்து ஆற்றுல கலந்துடும். ஸோ பனியாறு தான் இந்த பனி ஆறு கிடையாது, பனி லேக்கு தான் இந்த முத்தியன்யூ லேக். நல்லா இருக்கா? இந்த உருகி வர்றது அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். இங்கே பாருங்களேன் அப்படியே கொட்டுது பாருங்க அருவி, ஐஸ் அருவி. ஃபைனலாக வந்து இதில் வந்து சேர்ந்து அப்படியே லேக் வந்துடுங்க, அவ்வளோதான். சூப்பர்ல? ஓகேங்க, ஜூம் பண்ணி பார்த்துட்டிங்களா? ஃபோனில் ஜூம் பண்ணி அப்படியே ஐஸ்லேருந்து உருகி வருது பாருங்க. அப்படியே ஐஸ்லேருந்து உருகி அப்படியே நீர்வீழ்ச்சி அருவியாக வந்து அப்படியே இந்த லேக்கில் கலக்குது. இந்த லேக்கே அப்படி தான் உருவாகுது, கிளேஷியர் வாட்டர், பனிப்பாறைகள் தண்ணி. இந்த பீக் மட்டும் பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அந்த முனை மவுண்ட் பீக், ஹையஸ்ட் பீக்கு. பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி நமக்கு அடிச்சிட்டு இல்லை. பட் நாளைக்கு இதை விட மோசமாக இருக்குது, சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுன்னா காலையில் போட்டிருக்கேன். அதனால தான் இப்பயே வந்துட்டேன் நான். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பார்த்துட்டோமே இந்த கிளேஷியர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சதா இந்த ஃபோட்டோஸோட குமார்? இதுதான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை, இந்த மவுண்ட் குக், அதுவும் பார்த்தாச்சு. அப்படியே நடந்து நான் இதுக்கு போகிறேங்க, அப்படியே என்ட்ரிக்கு போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், எப்படி தங்குறது எதுவும் ஐடியா இல்லை. ஏதோ ஒரு நல்லது நடக்கும் உங்களோட நம்பிக்கையில் போகலாம். பாய் பாய். சரி, வர்றதான் பார்த்துட்டிங்களே, நம்ம காருக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய். ஓகேங்க, மணி 7:15. அப்படியே நடந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஃபைனல் வந்தாச்சு. இந்த மவுண்ட் குக்கை மறுபடியும் கடைசியாக இருக்க பார்த்துக்குங்க. பாய். அப்படி கூர்க்கோழியில் போனோங்க வைங்க, நம்ம காரை நிப்பாட்டிருக்க இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு காரை எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்கு போவோம். இப்போ எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல, ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. இந்த கேம்பிங் இடத்துல இது நிறுத்தலாம், கேம்பர் வேன்ஸ் நிறுத்தலாம். ஆனால் நம்ம மாதிரி கார் நிறுத்தி அலோவ் பண்ணுறதுலேருந்து தான் போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு இதாகவே இருக்குது, டவுட்டாகவே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஏதாவது விசிட்டர் சென்டரோ ஏதாவது ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ போய் அதை லைட்டாக காஃபிக்கு இது குடிச்சிட்டு அங்கே லோக்கல்ஸ்ட்டை கேட்டோம்னு சொல்லிவிடுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எதுலேயுமே இடம் இல்லை உங்களுக்கு, எல்லாம் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, எல்லாம் ஃபுல்லு. சைனீஸ் டூரிஸ்ட்டு நிரம்பி வழிகிறாங்க, எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு, எதுவுமே அவைலபிள் இல்லை. நீங்கள் பாருங்கள், நிறுத்துறதுக்கு உள்ள இடம் இல்லாமல் வெளியே ஃபுல்லாக நிறுத்தியிருக்காங்க காரை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இடமில்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, ரோட்டில் இருக்க முடியும், அதுக்காக காரில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் பெரிய லெவலில் பிரச்சனை வராது நம்புகிறேன். போய் தங்கிட்டு நாளைக்கு அப்படியே கார்லேயே இப்படி தூங்கிட்டு அப்புறம் எங்காவது நாளைக்கு இங்கேருந்து டெக்காப்போ டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் சர்ச் கிளம்புவாங்க. விசுன்னு காற்று மவுண்டன் குக் பார்த்து பாய் பாய். அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்து முடிச்சு வந்துட்டோம். பிரமாதமான இந்த மவுண்ட் குக்கு நன்றி. அப்படியே வாங்க, நம்மளோட கார் அங்கே நிற்கிது. அப்படியே மவுண்ட் குக்லேருந்து இந்த பக்கம் வில்லேஜுக்கு வந்தேங்க. இந்த பக்கம் ஏதோ வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு இருந்தது, மக்கள்லாம் நின்று இருந்தாங்க. வந்து நம்ம காரை விட்டுட்டேன். இங்கே உள்ள தண்ணி குடிக்கிறது, நிற்கிறது, பாத்ரூம்லாம் இருக்குங்க. பட் ஆனால் நோ கேம்பிங்னு போட்டிருக்காங்க. அப்படி விச் மீன்ஸ் டெம்பரவரியாக இருக்கலாம், நைட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நமக்கு இப்போ இடம் இல்லை, இங்கே வேறு வழியில்தான் தங்கி தான் ஆகணும். கேம்பஸில் தங்கியிருக்காங்க. நம்ம வண்டி விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த வண்டியிலலாம் செல்ஃப் கண்டெய்ன் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த தூங்குறதுக்கு இதுக்கான வசதி, அந்த வெஹிக்கிள் காலோடு. நம்மளை மாதிரி நார்மல் காலோடு இருந்தால் நினைக்கிறேன், உறுதியாக தெரில. பாருங்க, இதுவும் ஒரு ட்ராங்கு, நோ கேம்பிங்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இது பாருங்க, பப்ளிக் ஷெல்டர் இடம் இது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கே இடம் இருக்குங்க, குளிக்கிறதுக்கு குடி தண்ணீர் இது எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ நம்ம போய் குளிச்சிக்கலாம், குடிக்கலாம். சரி, தங்க மட்டும் விட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நிம்மதியாக நைட் தூங்கிட்டு புறப்பட்டு நம்ம இங்கேருந்து காலையில் கிளம்பிடலாம். மணி 8:30 போகுதுங்க. அந்த இதில் நிறுத்த முடியாதுன்ட்டாங்க ஃப்ரீ அந்த ஷெல்டர் இதில். அது வந்து ஒன்லி டே இதுக்கு மட்டும்தான். நோ கேம்பிங் கிளியராக போட்டிருக்கு. மாட்டினாங்கன்னா பெரிய லெவலில் ஃபைன் போட்டுருவாங்க, நிற்காதீங்கன்னாங்க அங்கே ஒருத்தர் சொன்னார். அதனால் வந்துட்டேன். சரி, சாப்பிட்றதுக்கு வந்த பசி வேறு. நானும் அந்த ஸ்நாக்ஸே போதும் அப்படின்னு நினச்சேன், இல்லை பசிக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரே ஒரு கடை திறந்துருக்குது, பார் அண்ட் கிரில். ஏதாவது இப்போ ஒரு பர்கர் மாதிரி சாப்பிடுவோம், பசிக்குது. ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஒரு வழி இல்லை. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது,
அங்கே இதில் ரூம் எல்லாம் ஃபுல்லு, எதுவுமே இல்லை. ஃப்ரீ பெய்டு கேம்பிங் சைட்டு, ஹாஸ்டல்ஸு, ஹோட்டல் எதுவுமே அவைலபிள் இல்லை. எல்லாமே ஃபுல் சைனீஸ் பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் இடத்துல என்னோடய காரை பார்க் பண்ணிட்டு நான் கார்லேயே படுத்துக்கிறேன், எனக்கு அது மட்டும் காரை பார்க் பண்ண மட்டும் அலோவ் பண்ணுங்கிற மாதிரி கேட்கலான்னு இருக்கேன். அந்த ஹாஸ்டலில் அப்புறம் மோட்டர் ஒன்று இருக்குது. இங்கே எங்கே அலோவ் பண்ணாலும் அப்படியே நம்ம வந்து நம்ம காரை பார்க் பண்ணியிருக்க பாருங்க, அப்படியே தூங்கிக்கலாம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட வேண்டியது தான், 6:30க்கு. பட் பார்க்கலாம், கேட்டு பார்க்குறேன், கேட்டு சொல்கிறேன். சரி, எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், பட் உங்களுக்கு அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? சாப்பிட வந்துட்டேன். இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வித் இது இருக்குது பார்த்தீங்களா, சும்மா அவகேடோ கார்ன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே. இதுதான் ஆர்டர் பண்ணாங்க. இதான் இருக்கிறதுலே உள்ள சீப்பஸ்ட்டு, $19. கிட்டத்தட்ட இதுவே $900. ஃபிஷ் அண்ட் சிப்ஸு பர்கர் எல்லாம் $30 மேலே, $35, $40. இங்கே டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால பயங்கர எக்ஸ்பென்சிவ். சரி, பசியில் பயங்கர பசி, நான் இதை சாப்பிட்டு இது பண்ணிக்கலான்னு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வேறு இடத்துல போய் சாப்பிட்றது தான், அது சாப்பிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதை அப்படியே சாப்பிட்டு கிளம்புறேன். நான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே டீ கொதிக்க தந்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க, பார்த்தாலே நல்லா இருக்கா, எம்மியா சோர் க்ரீமோட கொதிக்குது. உச்சபட்ச தரம். பொறுமையாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக போகலாம். அடுத்த நாள் காலை மணி 7ங்க. பாருங்க, நியூசிலாந்தின் அற்புத ஏரியான லேக் புகாக்கி. ஸோ திணற நேற்று பார்த்தோம், சூப்பராக பார்த்தோம். முக்கியமாக அப்படியே காரில் போகும்போதே வந்து இந்த அழகை ரெஸ்ட்டு வந்தோம். மவுண்ட் குக்கை போய் சூப்பராக பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பக்கத்து வரைக்கும். என்ன குமார் நேற்று இது அந்த பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்றதோட நிறுத்தினேன், திடீர்னு பார்த்தா எங்கேயோ காலையில் லேக்கை காரிட்டுருக்கேன் அப்படிங்கிறீங்களா? அங்கேருந்து இதே ரோடு இருக்குல்ல, லேக் ரோடு, இன்னும் தொண்டை சரியாக பாருங்க. ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த சீனிக் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நேற்று போனோம்ல மதியம், அங்கே வந்து வண்டியை போட்டு ஆக்சுவலாக அங்கே நிறுத்தக்கூடாது ஓவர் நைட்டு. பட் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. அப்புறம் வண்டியை போட்டு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு இங்கே லெஃப்ட் எடுத்துட்டேன். இதிலிருந்து போனோம்னா நம்ம அடுத்த முக்கியமாக போக வேண்டிய லேக் டெக்காப்போ போயிடலாம். அங்கே தான் அந்த மெயினாக பாட்டெல்லாம் எடுத்தாங்க, தமிழ் பட பாடல்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து கார்பெட் போட்டு அங்கே இது இருந்தது, பப்ளிக் டாய்லெட்ஸு. ஸோ போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். சரி, நான் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம காரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். அங்கே நிற்கிது பாருங்க நம்ம கார். ஒரு 2 மணி நேரம் நிறுத்தியிருக்காங்க இங்கே. இது கார் பார்க்குன்னு இருக்க மாட்டேங்குது இது. பட் ஓவர் நைட் இதுவும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நான் வரும்போதே சில பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேங்க, மணி காலை 8. இது வாங்கியிருந்தால சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பழம் அந்த இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு நப்பிட்டேன். அப்படியே கிளம்பலாமா? அடுத்த லேக்கான லேக் டெக்காப்போ. கரெக்டாக அங்கேருந்து சூரியன் அடிக்குது. அதுக்கும் இப்போ நிறைய ஒரு டூர் குரூப்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. பஸ் டூர்ஸ் ஆகிருக்கு. அப்படியே ஒரு கடலை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, டக்கா ப்ளூ. இது அங்கே இருக்குது மவுண்ட் குக்கு. நம்ம அங்கே போயிட்டு வந்திருக்கோம். இங்கே இந்த ரோட்லேருந்து 80 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு திரும்ப வந்திருக்கோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே காரில் கிளம்பலாம். மணி 8 கலாய் போச்சு. அடுத்த ஸ்டாப் ஒரு 50 கிலோமீட்டருங்க, லேக் டெக்காப்போ. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் அப்படியே அந்த கேமராவிலேருந்து அந்த வியூ பார்த்துட்டே போகலாம். எப்படி வியூ அருமையாக இருக்குங்களா? ஸோ இன்னும் இது லேக் புகாக்கியில் தான் இருக்கும். டெக்காப்போ இன்னும் போகணும், ஒரு 3/4 மணி நேரம் பயணம் பண்ணணும், 50 கிலோமீட்டர். பட் அட்டகாசமான வியூ. என்ன மாதிரியான ரோடுங்க இது? ஐயோ அந்த லேக்கை தாண்டிட்டோம். லேக் புகாக்கி. அடுத்தது வந்து டெக்காப்போ போயிட்டுருக்கோம். நம்ம வாய்ஸ் தான் பலமே, வாய்ஸே அடிபட்டு போச்சு, கஷ்டமாக இருக்குது. குடி விரைவில் சரியாக நம்பிடலாம்.
ஸோ ஃபைனலாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். இந்த டெக்காப்போ கிராமத்துக்கு இங்கே ஒரு 500 பேர் வசிக்கிறாங்க. இப்படி ஒரு அழகை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேக்னே சொல்லலாம். நியூசிலாண்டோட கன்ஃபார்மாக வந்து மிக அழகான ஏரி இதாங்க லேக் டெக்காப்போ. மௌரி மொழியில் வந்து ஸ்லீப்பிங் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் நைட்டு. ஸ்டார் கேசிங்க்கு ரொம்ப ஃபேமஸ், அதாவது நிறைய நட்சத்திரங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நிம்மதியான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதுக்கு வந்து டெக்காப்போ அப்படின்னு மௌரி பேர் வச்சுருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. பார்த்துடலாங்களா? இங்கே தான் பல தமிழ் படங்களோட படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கு நம்ம போவோம். அது சூரியன் இன்னைக்கு நல்லா அடிக்குது. ஆப்போசிட்டில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் பிரமாதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன கலர் பாருங்கள் சாமி. ஐயோ எத்தனையோ லேக் பார்த்துருக்குங்க. சத்தியமாக இந்த அளவுக்கு ஒரு அழகான லேக் பார்க்கலங்க. நேற்று நம்ம பார்த்த புக்காக்கியோட இந்த டெக்காப்பு பயங்கரம். இந்த பக்கம் ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ், ஒரு பழைய காலத்து பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க கல்லுலேயே 1935. நம்ம அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே போகலாம். இங்கே தாங்க பாட்டு எடுத்தாங்க. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றை மிக உயர்ந்ததடி அது வானம் அண்ணாந்து பார்க்கும். அது எடுத்த இடம் இந்த அந்த பாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து தேவயானி விஜய் அவர்கள் எடுத்த பாட்டு. அதுக்கப்புறம் அவங்களே இன்னொருக்காக வந்துருந்தாங்க. நிறைய எக்கச்சக்கமான பாட்டு எடுத்துருக்காங்க. தெனாலி படத்தில் வந்தது, பிரியமான தோழியில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த வாட்டர் கலர் அப்படியே மால்தீவ்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலு. இது ஏன் வந்து இந்த டார்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டார்காய்ஸ் ப்ளூ அந்த கடலில் இருக்குன்னா அந்த நிறைய இந்த பாட்டு மினரல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இந்த இதில் இருக்குங்க ஆற்று படுகையில். ஸோ அதனால் சூரியன் படும்போது உங்களுக்கு அந்த டார்காய்ஸ் கலர் எடுத்து கொடுக்குது. கரெக்டான டைமுக்கு வந்துருக்கு. ஆற்று தான் ஓவர் அடிக்குது. குஷி படத்துக்கு இந்த எடுத்தாங்களான்னு தெரில. இந்த பட் இது ஷாஜகான் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் படம், தெனாலி, பிரியமான தோழி. இன்னொன்று சாமி இங்கே எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எடுக்கல பாட்டு. இப்போ நிறைய பாடல்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து வஸ்திரத்தில் இருக்குங்க. ஒரு 2500 ஃபீட் வரும். நியூசிலாண்டோட மிக அழகான ஏரி. நியூசிலாண்டு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ஒன்று. அந்த மில்ஃபர்ட் சவுண்ட் சவுத்தில், அப்புறம் நேற்று பார்த்த புக்காக்கி, அது பக்கம் பக்கத்தில் அங்கே 50 கிலோமீட்டர் தான் இந்த லேக். இந்த லேக் எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ டேக் ஃபோட்டோ? வீடியோ வீடியோ இஸ் ஆல்ரெடி ஆன். யூ ஜஸ்ட் கீப் கோ தேர். இருக்குண்ணே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இங்கே பாருங்க வந்துட்டோங்க. அட்டகாசமாக நடங்க, இங்கே சொல்லிக்க முடியல. அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுலேயும் நடந்துட்டு வருவோம். பா சூரியன் வந்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் முன்னாடி மேகம் முடிச்சு லைட் இருந்தால் தான் ஃபோட்டோ வீடியோ நல்லா வரும். கண்டுபிடிச்சிட்டேன். ஷாஜகான் அந்த மெல்லினமே பாட்டில் கரெக்டாக 40வது செகண்டில் அந்த மியூசிக் அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். மெல்லினமேன்னு விஜய் இதே இடத்துல தான் நடந்து வருவார். இதே ஷாட் அப்படியே வைக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருப்பாங்க. நான் பின்னாடி எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இப்போ தான் சாங் பார்த்தேன் யூடியூப்பில். அந்த பின்னாடி ஒரு குட்டி தீவு மாதிரி தெரியுதுங்களா, அது இந்த ராக்கு தாங்க. இந்த ரிச்சா பைலட் உட்காந்துருக்கிறது. விஜய் வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி நடந்து வருவார்.
அந்த நீங்கள் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் 40 to 50 செகண்டில் தான் அந்த மியூசிக் முடிஞ்சு அந்த இது ஸ்டார்ட் ஆகும் மெயின் ஃபஸ்ட்டு லைனு. அது இந்த இடத்துல தான் கரெக்டாக அப்படி வருவார் நடந்து. பா பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சூப்பர் பாட்டு அது. ஆக்சுவலாக பயங்கரமான மியூசிக் அது. படம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் அந்த பாடல்கள் படத்தில் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். அது லொக்கேஷன்ஸும் அதுவும் பட்டையை கிளப்பும். அதே ராக்கில் இப்போ நம்மளும் உட்காடுறோம். இந்த ராக்கு இல்லைன்னா இந்த ராக்கு, இந்த 2 தான். ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சுப்பா. இதை பார்க்கணும் தான் ரொம்ப நாள் ஆசை, நிறைவேறிச்சு. நீங்களும் ஹாப்பியா? தண்ணி கலர் பாருங்கன்னா வந்து அந்த பாட்டில் கூட கொஞ்சம் நார்மலாக தாங்க இருந்தது. இப்போ இன்னும் நல்லாயிருக்கு. அந்த பாட்டு வந்து இதே போய் எடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. செப்டம்பர் அக்டோபரில் கொஞ்சம் ஐஸ் எல்லாம் ஜாஸ்தி இருந்தது. வின்டருக்கு அப்புறம் இப்போ கூட பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். அந்த பாட்டில் பார்த்தா கொஞ்சம் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் இருந்தது, கிளேசியர்ஸு. ஸோ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கில் எடுத்திருக்காங்க. தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ் ஆச்சு நவம்பரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் அக்டோபரில் பாட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த பேக்ட்ராப்பெல்லாம். இப்போல்லாம் வந்து நம்ம சம்மர் முடிவில் இருக்கும். அதனால் இந்த ஐஸ் எல்லாம் உருகி கொஞ்சம் பசேலும், இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக இருக்குன்னு வைங்களேன். அதுதான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மற்றபடி இதே இடம் தான், இதே லேக்கு தான். சூப்பர். அந்த குட்டி சர்ச்சு ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அந்த பாறை இல்லைங்க, இந்த பாறை. நான் இன்னும் நல்லா வந்து க்ளோஸில் வச்சு பார்த்தேன். இப்போ தான் அந்த சாங் வந்து வச்சு பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்கள், அந்த ஃபோட்டோ கூட போடுறேன் உங்களுக்கு. கரெக்டாக இப்படி இந்த ஆங்கிளில் வரும். அங்கே தான் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதுதான் அந்த ராக். இது மேலே யாரோ நம்மளுக்கு தான் கல்லெல்லாம் வச்சு அடையாளத்துக்கு வச்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூசிலாண்டு இன்ஸ்டாகிராமர்ஸ், தமிழ் இன்ஸ்டாகிராமர்ஸ் யாரோ. இல்லை, இந்த ராக்கு தான். இதுதான் சூப்பர்ப்பா. இதே ராக்கில் நம்ம உட்காந்து விட்டோம். ஸோ இங்கே பாட்டு ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ தான் பாட்டை திரும்பவும் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீசி போன புயலில் அப்படின்னு வரும்ல, அதெல்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. அந்த மண்ணெல்லாம் பச்சை பசேல் ஸ்டெப் மாதிரி இருக்குது, புல்வெளி. அந்த இந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த சைடு எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு போலமா 1 2 3 4 எத்தனை டூரிஸ்ட் வந்துட்டாங்க பாருங்க. கடல் மாதிரி அப்படியே ஜம்மையாக இருக்குது. பார்த்தா அவ்வளோ சேருது தண்ணி. ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ப்ரிங் முடியும் போது அல்லது சம்மர் ஆரம்பத்தில், அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லுப்பின் அப்படிங்கிற ஒரு பூக்கள் பூக்குங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி வைங்களேன், ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி ஊதா பூ இங்கே மாதிரி தான் இந்த பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி நிறைய பூத்துருக்கும். இதே நீங்கள் ஸ்ப்ரிங்னா செப்டம்பரில் இல்லை, அக்டோபர் நவம்பர் முக்கியமாக வந்தீங்கன்னா அட்டகாசமாக பார்க்கலாம். இந்த பூ அப்படியே இந்த இது ஃபுல்லாக பூத்துருக்கும். அப்படியே இந்த பேக்ட்ராப் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்களேன், அட்லீஸ்ட் நமக்கு காட்டுறதுக்கு ஒன்றாவது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. பாருங்களேன், இந்த இதெல்லாம் சொல்கிறேன். இந்த லைட்டு எல்லோ மெயினாக இந்த பூ, இந்த இது தான் அவ்வளோ அழகாக இருக்கும். மெயினாக இந்த இதுதான் லுப்பின்னு நினைக்கிறேன். கரெக்டாக லுப்பின் சீசனில் வரணும், அருமையாக இருக்குது. ஸோ எந்த சீசனில் வந்தாலும் நியூசிலாண்டு அழகாக தான் இருக்கும். வெவ்வேறு விதமான இதை கொடுக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸு. வின்டரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கீக்கெல்லாம் பண்ணலாம். இந்த பனிச்சறுக்கு விளையாட்டெல்லாம் இருக்குல்ல, இங்கே நிறைய ஸ்கீ இதெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் போய் பண்ணலாம்.
பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். ஒரு குட்டி கல்லிலேயே செஞ்ச பிரிட்ஜு 1950s தான் இது பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நியூசிலாண்டு இங்கிலாண்டிலேருந்து தனியாக இது வந்ததுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம். பட் இந்த மாதிரி சர்ச் நிறையா பார்த்துருக்கோம். பட் இந்த சர்ச்சு பேக்ட்ராப் தான் இதோட ஸ்பெஷல். இன்னொன்று நைட்டு வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார் கேசிங் ரொம்ப ஃபேமஸ். நேற்று நைட்டே நான் பார்த்தேன். ஃபுல்லாக நல்லா ரொம்ப, அதாவது அவ்வளோ வானம் தெளிவாக இருந்தது. அதனால் நிறைய நட்சத்திரங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதனால் இந்த சர்ச்சுமே வந்து இந்த ஸ்டார் இரவு பேக்ட்ராப்லாம் அருமையாக இருக்கும். அந்த பக்கம் நம்ம அதில் நடக்க வேண்டியது இருக்குது. பிரிட்ஜில் அதுவும் போவோம். இப்போ எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் வீடியோ விளையாடல, ஒன்று இங்கே மட்டும்தான். இப்போ வியூவோடு நல்லா இருக்கா? அப்படியே ஒரு அல்ட்ரா வைட் ஷாட் பார்த்துடலாம் வாங்க. அப்படி ஃபுல் வியூ. பக்கம் சர்ச் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பிரிட்ஜில் போடுனே எப்படி நாங்கள் பார்த்துருவோம். அதையும் பார்த்தீங்களா, மூடிடுச்சு மேகம். இப்படி டல்லாகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து நேரம் அதிர்ஷ்டமாக இருந்தது. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வளைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இங்கே இதுதான் ஒரு பிரச்சனை. டக்குன்னு வந்து வருவோம், டக்குன்னு மறையும். அத்தனை மேகங்கள் இருக்குது. இந்த பக்கம் என்ன அப்படியே க்ளோஸ் பண்ண அந்த பக்கம் திருப்பி விட்ருக்கேன். அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த சர்ச்சு இது நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த பக்கம் ரோலிங் ஹில்ஸில் தான் இங்கே எடுத்துகிட்டு அங்கேயே எடுத்துருக்காங்க பாட்டு. அந்த பக்கம் வந்து இந்த கிராமங்க டிகாப்போ கிராமம். ரெஸ்டாரண்ட்டு, மெயின் டூரிஸ்டில் வர்றவங்களுக்காக சூப்பர் மார்க்கெட்டு, கேஸ் ஸ்டேஷனு, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, ரெசார்ட்டு எல்லாம் இருக்குது. டூர் பஸ்ஸெல்லாம் அங்கே தான் நிற்கிறீங்கன்னா இங்கே இடம் பார்த்தா சின்ன இதில் மறுபடியும் வருதுப்பா. சூரியன் எட்டி பார்க்குறாரு. வந்தோடனே பாருங்க சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கழுகு பார்வை. இது சுற்றி அங்கங்கே ட்ராக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஜாலியாக ஜாக் பண்ணுறது இது எல்லாம் இது ட்ராக் போட்டிருப்பாங்களாட்ருக்கு. லேக் அவுட்டியே இப்படி நல்லா இருக்குது இந்த வியூ. இந்த குட்டிச்சு வச்சு அங்கே நின்னது, சுற்றி இருக்க மலைகள். இந்த பக்கம் நார்மலாக தான் இருக்குது. மெயினாக இங்கே இந்த இதுதான். மதியம் 12 போகுதுங்க. எனக்குமாரு லேக்கு காட்டினேன். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு புல்வெளி காட்டுருக்கீங்களா போயிட்டுருக்கேன் அந்த இதுக்கு கிரைஸ்ட் நோக்கி. பட்டு பயங்கர தூக்கம் வந்தது. அதனால் ஓரமாக நிறுத்தி கொஞ்ச நேரம் தூங்கினேன். இங்கே பாருங்கள் அட்டகாசமாக நியூசிலாந்துனாலே இந்த லேம்பு தான், மலையாடுகள் தான். செம்மறி ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஜாலியாக இங்கே ஒரு ஃபார்ம் அப்படி பார்த்துட்டு போயிடலாமா. 100க்கும் மேற்பட்டது இருக்கும். அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஜாலியான சாப்பாடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நாடு கிடைக்குமா சொல்லுங்கள். பச்சை பசேல்னு புல்வெளி சந்தோஷமாக சாப்பிட்ருக்குதுங்க. ஓகே போகலாமா? டைம் ஆச்சு. பக்கத்தில் வந்து ஒரு டவுன் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அழுத்தினோம்னா படன்னு 4 மணிக்குள்ளே வண்டிக்கு கொடுக்கணும். நம்ம இன்னொரு 150 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. கிரைஸ்ட் சர்ச் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டர். சும்மா பச்சை பசும் புல்வெளிகளை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஏன்னா 2 பக்கமும் அப்படியே லேண்ட் மாதிரி. ஸோ கிரைஸ்ட் சர்ச் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட்டுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே சுற்றி மலைகள். இந்த இடம் வந்து ஜெரால்டின் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குன்னு கொஞ்சம் தூரத்தில் போக போகிறோம். மக்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. எல்லாம் சைனீஸ் தான்.
என்னது இது ஸ்பெஷலா? ஃபேர்லி டு ஜெரால்டின் போயிட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் எங்கே டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறது போட்டிருக்காங்க இங்கே. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு இடம், ரம்மியமாக இருக்குது. நல்லா வெயில் வந்துருச்சு நல்லா. சரி கிளம்பலாமா? அப்படியே அடுத்து ஜெரால்டினில் போய் காஃபி குடிச்சிக்கலாங்க. இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போகணும். பாருங்கள், ஒரு குட்டி டவுனு. இங்கேருந்து கடைசி 130 கிலோமீட்டருங்க. மணி வந்து 1:15. ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். இன்னொரு ஹைவே இருக்குது, அது வந்து நிறைய டவுன்ஸ்லாம் போகும். இது வந்து சீனிக் ஹைவே, ஒரு 20 கிலோமீட்டர் ஜாஸ்தி. ஆனால் இதில் கொஞ்சம் டிராஃபிக்கே இருக்காதுன்னு வைங்களேன். போகிற வழியில் டவுன்ஸ்லாம் இருக்காது, சல்லுன்னு போயிடலாம். ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான் காட்டுது. அவ்வளோதாங்க. ஒரு நார்மல் ஒரு பீஃப் பர்கரு, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். இது ஒரு $9, அது ஒரு 6, மொத்தம் $15, ஒரு $800. அவ்வளோங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுங்க. வயிறு நம்பிடுச்சு பர்கர் காஃபியில். அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்கள், நியூசிலாண்டோட ஒரு குட்டி கிராமம். மொத்தமே இங்கே பாருங்கள், இந்த ரோடு தான். இந்த பக்கமும் ஒரு 10-20 வீடுகள். இது ஒரு டவுனு. ஆனால் இது கரெக்டாக ஒரு பெட்ரோல் பங்க்கு, அதாவது மெயின் ஹைவேல, அந்த சீனிக் ஹைவேல உள்ள ஒரு கிராமம்னு வைங்களேன். பெட்ரோல் பங்க் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிசன்ஸு, இது எல்லாமே இருக்குது. ஸோ காரை மாதிரி ஓரமாக நிறுத்திட்டு இந்த லைனுக்கு இந்த பக்கம் நிறுத்தணும். எல்லாம் ஒன்று தான். அவ்வளோதாங்க. எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக கிரைஸ்ட்சர்ச் ஏர்போர்ட்டு தான். பெட்ரோல் மட்டும் அடிக்கணும். சரி, நம்ம ஏர்போர்ட் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இடையிலலாம் எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் முடிக்கிறோம். ஓகே, பாய். அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க கிரைஸ்ட்சர்ச் ஏர்போர்ட்டுக்கு. அந்த பக்கம் தான் ஏர்போர்ட்டை ஒட்டி தான் நம்மளோட ரெண்டல்ஸ் இருக்குது. ஏ ரெண்டல்ஸ் இங்கே தான் பாருங்கள். கரெக்டாக 2 நிமிஷம் முன்னாடி வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம காரு. வந்து இப்போ செக் பண்ணுறாங்க. எல்லாமே கொடுத்த மாதிரியே இருக்கா. நானும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், திரும்பவும் எடுத்துட்டேன். அப்படியே ஏதாவது இதாக இருந்தால் கூட ஃபுல் நம்ம இது போட்டிருக்கோம், ஃபுல் இன்சூரன்ஸ், 0 ஆக்சஸ். அதனால் நமக்கு எந்த சார்ஜும் வராதுன்னு வைங்களேன். 0 ஆக்சஸ் அப்படின்னா 100% நம்ம இதில் சொல்லுவாங்களே பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், ஃபுல் இது கவர் ஆயிரும் எந்த பிரச்சனைனாலும். அதுக்கு தான் எதுக்கும் ஒரு எனக்கே பதட்டமாக இருக்குது. கடைசியில் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபைனல் ஒரு 7 கிலோமீட்டர் பார்த்து பொறுமையாக வந்து இதை பிடிச்சி வந்தாச்சு. எந்த பிரச்சனையும் முடிச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க டீலை. அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர். இது வந்து கடலை ஒட்டுற நகரம்ங்க. சவுத் ஐலாண்டில் முக்கியமான நகரம். இதெல்லாம் பேசுவோம் நம்ம. இப்போ ஃபைனலாக வந்து ரீஃபில் பண்ணிட்டேன் பெட்ரோல் ஸ்டேஷனில். எவ்வளோ தெரியுங்களா? $56. அதாவது கிட்டத்தட்ட 22-23 லிட்டர் அடித்தேன். அவ்வளோதான். 600-700 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 23 லிட்டர் தான் அடிச்சிருக்கேன்னா பார்த்துங்க, வாய்ப்பே இல்லைங்க. 30 கிலோமீட்டருக்கு மேலே தந்துருக்குதுங்க. ஹைப்ரிட்ங்கிறதுனால நமக்கு ரொம்ப செலவு குறைவு. இப்போ எவ்வளோ 56 அடிச்சேன்னா 60ன்னு வைங்க, $3000 தான் நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்? 600 சில்லறை. கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 600 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்க, ஆல் குட், எல்லாம் பக்கா. கொடுத்த மாதிரி தேங்க்யூ, பாய். சேர் சொல்லிட்டாரு, எல்லாம் செக் பண்ணிட்டாரு. அவர் வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டாரு. கொடுத்த மாதிரியே திருப்ப கொடுத்துட்டேன். கார் ரெண்டல் ஃப்ரீ. ஓகேவா? இன்சூரன்ஸுக்கு $56 போட்டோமா, ஒரு நாளைக்கு 28, ஃபுல் 0 ஆக்சஸ்க்கு, அதாவது பம்பர் டு பம்பர் 2 நாளைக்கு $56. ப்ளஸ் அதே $56 தான் ஃபியூலுக்கும் செலவாச்சு இப்போ டேங்க் ஃபில் பண்ணதுக்கு. ஸோ 56 112 கிட்டத்தட்ட ஒரு 6200 $6000 வச்சுக்கோங்க. $6000 செலவில் 800 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம். நினச்ச இடத்துல எல்லாம் நின்று பார்த்து வந்திருக்கோம். இவ்வளோ தாங்க. இந்த இன்சூரன்ஸும் போடாமல் இருந்திருந்தால் வெறும் நமக்கு வந்து 56ங்கிறது ஒரு $3000 முடிச்சிருப்போம். எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருக்கு பாருங்கள். இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம். பட் ஆனால் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா கொஞ்சம் இதானாலும் இங்கே பெரிய லெவல் பில் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. $3000 நம்ம கட்டினதுக்கு மனசாந்தி. பட் இருந்தாலும் பரவாயில்ல. 800 கிலோமீட்டர் நான் $6000 முடிச்சிருக்கேன். இப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு நம்ம ஹாஸ்டல் ஒன்று சீப்பஸ்ட் ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன். $1600 ஒரு நைட்டுக்கு, $30 நியூசிலாண்ட் டாலரு. அது வந்து இந்த கடலை ஒட்டி இருக்குது. ஆக்சுவலி அந்த நகரமே கடலை ஒட்டி தான் இருக்குது. கிரைஸ்ட்சர்ச் 2 பஸ் மாற்றி போகணும். கூகுள் போட்டு 2 பஸ் மாற்றி நம்ம அப்படியே போகலாம். ஓகேவா? ஹாஸ்டலுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம கார் எங்கேன்னு தெரில, உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்டகாசமான ஏ ரெண்டல்ஸ்க்கு ஒரு நன்றி. முக்கியமாக ஏ ரெண்டல்ஸ் கூட சொல்லக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் கார் அந்த கான்செப்ட்டுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும். ரிமெம்பர் தி வெப்சைட் transfercar.co.nz. இதில் தான் எல்லா கார் ரெண்டல் கம்பெனிஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒன் டே வந்துடும், திரும்ப அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். அவங்க காரை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விட்றோம். நமக்கு வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்ததுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அவங்களுக்கு லாபம், நமக்கு லாபம். இப்படி தாங்க இது இயங்குது. புரிஞ்சிருச்சா? இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அது உங்கள் இஷ்டம். எனக்கு இப்போ நான் எதுவும் பண்ணல.
ஆனாலும் ஏதாவது ஒரு பண்ணிடணும்னு ஒரு பயம் இருக்குது, அது வந்து இல்லை. பட் இந்த கார் கிடச்சது நமக்கு அதிர்ஷ்டம். வேறு ஏதாவது கார் கிடச்சிருந்தா இதோட டபுள் ஆகிருந்துருக்கும். ஹைப்ரிட்டில் செமையாக சேவ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக ரெண்டல் கம்பெனிஸ் தாங்க. எஸ் ரெண்டல்ஸ், ஒமேகா கார் ரெண்டல்ஸ், எஸ்அவே, நம்மளோட ஏ ரெண்டல்ஸு, ரிஷியா. இந்த ரோடு ஃபுல்லாக எல்லாம் ரெண்டல் கம்பெனிஸ் தான். சரி வாங்க நடப்போம். கிட்டத்தட்ட அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. ஜாலியாக இருக்கு. இன்னும் அதை விட காமெடி இங்கே பாருங்கள். சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், ஏர் நியூஸில் நின்றுருக்கு பாருங்கள், தெரியுதா? கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த சவுத் ஐலாண்டோட மிகப்பெரிய சிட்டிங்க கிரைஸ்ட் சர்ச். இதை பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோட் பார்ப்போம். இங்கே தான் அப்புறம் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய எர்த் பேக், ஏகப்பட்ட இது அழிஞ்சு போச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இங்கேருந்து சிங்கப்பூருக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குங்க. ஆக்சுவலாக நியூசிலாண்டோட மெயின் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஆக்லாண்டு தான். ரெண்டாவது வந்து மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து கிரைஸ்ட் சர்ச். என்ன தான் வெல்லிங்டன் வந்து கேபிட்டலாக இருந்தால் கூட ஆக்லாண்டுக்கும் கிரைஸ்ட் சர்ச்சுக்கும் தான் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய இடத்துல டைரக்ட் ஃப்ளைட் இருக்குன்னு வைங்களேன். மற்ற மாதிரி நம்ம வந்த மாதிரி டனிடின், குயின்ஸ்டவுன், வெல்லிங்டன் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து லோ காஸ்ட் ஏர்லைனும் இருக்குது, கம்மி அங்கங்கே இருந்து இருக்குன்னு வைங்களேன். பட் மெஜாரிட்டி மேஜர் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கான்டாஸ் ஏர்வேஸ், ஏர் நியூசிலாண்ட், இதெல்லாம் வந்து ஆக்லாண்டுக்கும், நார்த் ஐலாண்டுக்கு ஆக்லாண்டு, சவுத் ஐலாண்டுக்கு இந்த வருது பாருங்கள். ஆடா செம வாய்ப்பு, ஏர் நியூசிலாண்ட். அங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே ஏர் நியூசிலாண்ட் வரிசையாக நின்றுட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட ஜெட் ஏர் ஏஷியா ஒன்று நிற்குது. இப்போ ஒன்று வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு சில ஏர்போர்ட்டில் தாங்க இந்த மாதிரி ஜாலியாக எடுக்க முடியும். நம்ம இதெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, ஓகே, போகலாம் வாங்க. ரொம்ப யோசிக்க முடியாது, பஸ்ஸை போய் பிடிப்போம். ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க சைனீஸு. இந்த பஸ்ஸு பிடிச்சி ஜாலியாக இது போகிறதே பேக் பேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல. இதுக்கெல்லாம் போய்க்கலாம் சிட்டிக்குள்ளே. வெளியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு பஸ் பார்த்தீங்க நீங்கள், இந்த மாதிரி அற்புதமான இயற்கை காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணுன்னா காரிலலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆஸ்திரேலியாவும் சரி, நியூசிலாண்டும் சரி. இல்லைன்னா குரூப் டூர் மாதிரி எடுத்தாகணும். அது இன்னும் எகிரிடும். அப்படியே ஏர்போர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ரோட்டுக்கு போகணும். இப்போ சைனா, ஜப்பான்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து பாதை போட்டிருப்பாங்க, இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு லைன் போட்டிருப்பாங்க, அதுக்கு சிக்னல் போட்டிருப்பாங்க. எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா 90%, 99% யாருமே நடக்கவே மாட்டாங்க இந்த ரோட்டில் எல்லாம். பஸ் எல்லாம் யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அது போடவே இல்லை பாருங்களேன். இப்போ நம்ம வந்து சும்மா தான் நடந்து போகணும். சிக்னலும் கிடையாது, நடக்கிறதுக்கு தனி இதுவும் கிடையாது. இருந்தாலுமே இப்படி தான் போகணும். வித்தியாசமாக இருக்குல்ல. தேங்க்யூ. ஆனால் நடக்கிறவங்க ஒருத்தங்க நடந்தாங்கன்னா வண்டி காரை நிறுத்திடுவாங்க. ஏன்னா நடக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை. அதில் வந்து தங்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து நின்றுட்டு தான் இருந்தேன். சிக்னல் கிடையாது, நின்றுட்டு தான் இருந்தேன். காரை அவங்க நிறுத்தி என்னை போக சொன்னாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ மக்களுக்குள்ளேயே புரிதல். அதனால் சிக்னல்லாம் பெருசாக தேவைப்படல. மோஸ்ட்லி ரவுண்ட் அபவுட்லேயே முடிச்சிட்டாங்கலாம். சிக்னல் ரொம்ப ரேராக தாங்க இருக்குங்க. அடுத்த 2 நாள் காரெல்லாம் கிடையாது கிரைஸ்ட் சர்ச் மற்றும் சுற்றி உள்ள இடங்களை ஜாலியாக நம்மளே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா என்ன முடியுதோ அதை பண்ணலாம். ஓகேவா? ஐயோ, பஸ்ஸு வந்துருச்சு. 8ஆம் நம்பர் இதுதான். இருங்க டக்குன்னு போய் ஏறேன். நான் உள்ளே வந்துட்டேங்க. கிரெடிட் கார்டு அக்செப்ட் விடாமா? கோ, அவ்வளோதானே. எவ்வளோ பணம் எடுத்துன்னு போகல. மேபி எக்ஸிட் ஆகும்போது இருக்கும்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸு ஆக்சுவலாக நான் வரும்போது எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் வர்றதை கண்ணாடியில் பார்த்துட்டு நிறுத்தி உள்ளே ஏறினதுக்கப்புறம் வந்து இவங்களே ஒரு கார்டு வச்சுருக்காங்க, மெட்ரோ கார்டு. இந்த கிரைஸ்ட் சர்ச் சிட்டிக்கு மட்டுமே அதில் எடுத்தால் சீப்புன்னு சொன்னாங்க. அந்த பஸ் கார்டு எடுக்க பார்ப்போம். மெட்ரோ கார்டு நம்ம 2 நாள் இங்கே தான் சுற்ற போகிறோம். நம்ம 1 மணி நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு. 15 கிலோமீட்ரு வந்தாச்சுங்க. கிரைஸ்ட் சர்ச்சோட டவுன் பஸ் ஸ்டாண்டு இதுதான். இதோட டவுன் பஸ் ஸ்டாண்டு இன்டர்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறதுக்கு பஸ் மாற்றிக்கலாம். நம்ம 5ஆம் நம்பர் மாற்றுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் குட்டி டவுன்ஸு. முதல் முறையாக இப்போ தான் வந்து ப்ராப்பர் சிட்டிக்கே வரோம். Do I need to tap again? No need. Okay, thank you. அப்புறம் எப்படி பணம் எடுக்கும்?
பணம் எடுத்த மாதிரி தெரியல, என்னன்னே புரியல கணக்கு. சரி வாங்க, இப்போ வந்தாச்சு. இப்போ இங்கே இதான் இந்த ஊர் டவுன் பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. நாளைக்கு வருவோம். மெட்ரோ இன்ஃபோ அந்த கார்டு வாங்குறது இங்கே எங்கே வாங்கணும். மெட்ரோ மார்ட் எல்லாமே மெட்ரோன்னே வச்சுருக்காங்க. கார்டை வாங்கிட்டு 5ஆம் நம்பரில் ஏறுவோம் வாங்க. பார்த்துட்டாங்க, முடிஞ்சுது. மெட்ரோ இன்ஃபோ கேட்டேன் நான். ஹலோ பாய். இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. என்ன கான்செப்ட்னா, ஒரு தடவை பஸ்ஸில் ஏறி இறங்குனா $3. அந்த மெட்ரோ கார்டில் இது பண்ணாலும் சரி, நம்மளோட கிரெடிட் டெபிட் கார்டில் யூஸ் பண்ணாலும் சரி, ஆனால் ஒரே கார்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா லிமிட் இருக்குது. மேக்ஸிமம் லிமிட் ஒரு நாளைக்கு $6 தானம்மா. அதாவது 2 தடவைக்கு மேலே எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் $6 தான் பணம் எடுக்கும். அப்புறம் எப்படி இதை கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, இப்போ பணம் எடுக்கல, இன்றைக்கி நைட்டு இந்த டே முடியும் போது நம்ம எத்தனை தடவை இது பண்ணியிருக்கோம் ஒரு பர்டிகுலர் கார்டில்ங்கிறது தெரியும் அதுக்கு சிஸ்டமில். ஸோ எத்தனை தடவை, இப்போ ஒரு தடவை பண்ணியிருந்தீங்க 3 தடவை எடுக்கும், $3 எடுக்கும். 2 தடவை பண்ணாலோ இல்லை 2 தடவைக்கு மேலே நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயில் பண்ணாலோ 6 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஓகேவா? ஸோ $6 300 ஒரு நாள் மேக்ஸிமம் $300. எத்தனை தடவை வேணாலும் ஏறி இறங்கிக்கலாம் இந்த பஸ்ஸில். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? நான் இந்த ஒரே கார்டையை திரும்ப யூஸ் பண்ணுவோம். டிசிபி நியோ கார்டு. நீங்களும் எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். மறக்காமல் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, வந்தாச்சுங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பர்பஸ்ஃபுல்லாகவே வர்றப்பெல்லாம் உங்களுக்கு காட்டல, என்ன அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க கிரைஸ்ட் சர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ரோ பஸ் அழகாக இருக்குல்ல இந்த பஸ் கலரு, ப்ளூ கலர். இதை விட சுலபமாக எங்கேயுமே அமையாது. நம்ம ஹாஸ்டல் வாசல்லையே பஸ் ஸ்டாப்பு. எப்படி பார்த்தீங்களா? மேலே கிரைஸ்ட் சர்ச் பேக் பேக்கர்ஸ், அங்கே கடல் இருக்குது. இப்போ கடலுக்கு போய் தான் இந்த விளாகை முடிக்கிறோம், செக்இன் பண்ணிவிட்டு. ஓகேவா? வாங்க. ஆல்ரெடி பே பண்ணிட்டேங்க. 3 நைட் தங்க போகிறோம். Booking.comல $30 காட்டுச்சு ஒரு நைட்டுக்கு, நியூசிலாந்து டாலர், கிட்டத்தட்ட $1600. ஆனால் $4800 வருது 3 நைட்டுக்கு. இதுவே அகோடாவில் ஏதோ ஒரு கூப்பன் கோட் இருந்தது, அதை கிளிக் பண்ண உடனே $4200 புக் பண்ணிட்டேன் 3 நைட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $1400 ஒரு நைட்டுக்கு. ஸோ இது செம ஆஃபர். ஆக்சுவலாக நியூசிலாண்டில் $1400 தங்குறதுலாம் சூப்பர் விஷயம். ஏதோ அருமையாக அமைஞ்சிருச்சு. கிரைஸ்ட் சர்ச் பேக் பேக்கர்ஸ் போய் செக்இன் பண்ணுவோம் வாங்க. ரிசப்ஷன் ஃபார் த பேக் பேக்கர்ஸ். ஓகேங்க, செக்இன் முடிச்சிட்டோம். திஸ் வே. ஓகே, வெளியில் போயிட்டு அந்த பக்கம் வரணும் மாட்டிருக்கு. பணம் தான் ஆல்ரெடி அகோடாலேயே நான் பே பண்ணிட்டேன் ஃபுல் அமௌண்ட்டு, நான் ரீஃபண்டபிள். இதில் வீசா எடுத்துகிட்டு இப்போ தான் புக் பண்ணேன். வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன் இந்த டேட். ஓகே, இந்தியன் ஆரிஜின் தாங்களாம்மா. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நியூசிலாண்டில். ஏ ஃப்ரம் விச் பார்ட் ஆஃப் இந்தியா? North Punjab. Punjab. Okay. Okay, thank you. Can you give me a key, room number 1 key? Yeah. Okay, thank you. Thank you so much. Yes, bye-bye. ஸோ மேலே போகலாம் வாங்க. ரூம் நம்பர் 18. சைனா ஜப்பான்லலாம் நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கினா மோஸ்ட்லி அந்த திரை இருக்கும், ஓரளவுக்கு ப்ரைவேட்டாக நல்லாயிருக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க, எதுவுமே இல்லை, ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் ஒருத்தர் தும்னாலும் மற்றவங்களுக்கு தெரியும். சொல்லி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு பெட்டு தான் காலியாக இருக்குது. இந்த இடத்த ஆல்மோஸ்ட் 6 போகுதுங்க. 6 டைம் என்ன? கரெக்டாக 6ங்க. சொல்லி சும்மா தான் சொன்னேன், கரெக்டாக அமைஞ்சிருச்சு. வெளியில் வந்துட்டோம். சூப்பர் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல்லாம் உங்களுக்கு நாளைக்கு அடுத்த எபிசோடில் சுற்றி காட்டுறேன். ஓகேவா? இந்த விளாக் இதோட முடிச்சிடலாம். அப்படியே ஏரியாவே சமமாக சூப்பராக இருக்கேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கச்ச கச்சன்னு இல்லாமல் பீச் பக்கத்தில் ஒரு நல்ல ஏரியா. நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றிலையும் 4 பெட்டு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. பட் பரவாயில்ல, நல்ல ப்ரைஸு கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஆக்லைன்லாம் உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கணும் வைங்களேன். இந்த சின்ன சின்ன ஊருக்கு பார்த்திங்கன்னா நம்ம போன டனிடின், குயின்ஸ் டவுனு, இங்கெல்லாம் தான் அதிகமாக ஹாஸ்டல்ஸ் கிடையாது. அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக கிரைஸ்ட் சர்ச்சை முடிச்சிடலாம், சிட்டியில் உள்ளதை. நாளான்னைக்கு இங்கேருந்து அவுட்டரில் பஸ்ஸில் போகக்கூடியது என்ன பண்ண முடியும், ஏதாவது பஸ்ஸில் போகக்கூடியது இருக்கா நல்ல அட்ராக்ஷன்ஸ்னு அதையும் முடிச்சிடுவோம் நாளான்னைக்கு. ஓகேவா? இதாங்க பிளான். வாங்க. டனிடின் மட்டும் அங்கெல்லாம் வந்து மெயினாக வந்து நேச்சர் தான் சூப்பராக இருந்தது. குயின்ஸ் டவுன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது. இதுக்கு மேலே வேறு விதமான வெரைட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி மற்றும் ஒரு பாவப்பட்ட நகரமும் கூட. சவுத் இந்தியா ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் யாருக்கு தெரியும், தமிழர் கூட யாராவது ஓனராக இருக்கலாம். இங்கே தமிழர் இருக்காங்க. த ரியல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா, சவுத் ஆஃப் இந்தியா. சரி, இது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகேவா? பீச் பக்கத்தில் ஒரு லைப்ரரி. இந்த ஏரியாவே சூப்பராக இருக்கே. இங்கேயும் நிறைய கொஞ்சம் ஹோம்லெஸ்லாம் இருக்காங்களாட்டு இருக்குங்க. இங்கே நிறைய பாருங்கள், பப்ளிக் டாய்லெட்டு இதெல்லாம் இருக்காங்க. மேபி நைட்டு வந்தால் ஹோம்லெஸ்லாம் மேபி இங்கே படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இது யூஸ் பண்ணிப்பாங்க டாய்லெட்டில். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹவாய் தீவு வைப்பும் கொடுக்குது.
ஹவாய், மெக்சிகோ, இந்த கியூபாவில் கூட ஹபானா அது மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பீச் பக்கத்தில் ஒட்டி. அப்பா வந்தாச்சுப்பா, மீண்டும் பசிபிக் பெருங்கடல் இதோ உங்களுக்காக. டனரினில் பார்த்தோம், வந்தாச்சு மீண்டும். நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குங்க இந்த கிரைஸ்ட் சர்ச். ஒரு மல்டி கல்ச்சரல் சிட்டி, நிறைய மக்கள் இருக்காங்க. நம்ம சீனா, இலங்கை தமிழர்கள், மலேசியன் பீப்புள் நிறைய இருக்காங்க. யூகே, ஆஸ்திரேலியா. அப்பா அழகாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, எப்படி இடம் சூப்பராக இருக்கா? இந்த புஷ்ஷெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, சம்மர் எண்டில் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூசிலாந்து சீரீஸு. இயற்கையும் இதுவுமா போயிட்டுருக்கு. இந்த கிரைஸ்ட் சர்ச் எனக்கு நமக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. முக்கியமாக நம்ம தமிழர் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இந்த அண்ணாவுக்கும் கௌதம் அண்ணாவுக்கும் அவங்க பார்க்க போகிறீங்க இனிமேல் தான் நார்த் ஐலாண்ட் போகும்போது. அப்புறம் முக்கியமாக நம்ம தங்க வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணா, சுனிதா அக்கா, அவங்க பசங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. பயங்கரம் பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கும் நன்றி. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவில் பார்த்ததெல்லாம் நேரில் காட்டிட்டேன். ஹாப்பியாக, நானும் ஹாப்பி. லைக் பண்ணிட்டு பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கரண்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த எபிசோடுகளில் 2-3 எபிசோடில் கிரைஸ்ட் சர்ச் மற்றும் சுற்றி உள்ள இடங்களை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? இது அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குமார். பசிபிக் பெருங்கடலுடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, பார்க்கலாம், பாய்.